இன்னைக்கு அவர் ஒரு நாள் பரோல்ல வந்ததை நாடக காதல் கும்பலால தாங்கிக்க முடியல. இன்னைக்கு மேடை போட்டு பேசுறீங்க அப்படின்னா அதுக்கு நாங்க எந்த விதத்திலையும் பொறுப்பாக முடியாது. கோகுல்ராஜு அந்த பொண்ணை லவ் பண்ணாரா? அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஒரு கல்லூரி வளாகத்துக்குள்ள இருக்கிறவங்க, சேர்ந்து படிக்கிறவங்க, ஒருவருக்கு ஒருவர் அறிமுகமானவர்கள். அவர்கள் ஒரு நட்பு ரீதியாக தோழமை பூர்வமாக பழகியவர்கள், அவ்வளவுதான். அவர்களுக்குள் காதல் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, காதல் கிடையாது, கத்திரிக்காய் கிடையாது. ஆனா அப்படி ஒருவருக்கு ஒருவர் சேர்ந்து பழகுவதே அல்லது பார்த்து கொள்வதே அல்லது சிரித்துக் கொள்வதே கூட நீங்க கொலை செய்யக்கூடிய அளவு குற்றம்னா, அப்படி என்ன நீங்க அப்படி விசேஷமான ஒரு பிறவிகள்னு கேட்கிறேன். அப்படி பார்த்தா அதை தான் நான் கேட்கிறேன். நீங்க செய்யக்கூடிய தொழில், நீங்கள் ஈட்டக்கூடிய வருமானம், இது எல்லாவற்றிலுமே தமிழ்நாட்டினுடைய இந்திய சமூகத்தினுடைய எல்லா சாதிகளுடைய உழைப்பும் வியர்வையும் கலந்திருக்கிறது. அதெல்லாம் வராத உங்க சாதி தூய்மை எப்படி இதுல ஒருத்தர் பார்த்து பேசினாவே எப்படி வந்துடும் கேட்கிறேன். ரெண்டாவது, காதல் என்பது யாரை பார்த்து வர வேண்டும், எந்த திசையிலிருந்து வரணும், அது என்ன காத்தா இல்ல மழையா, எந்த காலத்துல எந்த இதுல வரணும், அதுவே கூட நம்மளால யூகிக்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு இயற்கையில பல மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இவங்க காதல் எப்படி வரணும், எப்ப வரணும், யாருகிட்ட வரணும்லாம் நம்ம ஒண்ணும் யாரும் சொல்லல. ரெண்டாவது, இவங்களை காதலிச்சே தீர்ணுன்னு யாரும் கங்கணம் கட்டிக்கிட்டு தெரியல. 100க்கு 1 2 நடக்குதுங்க, விதிவிலக்கா நடக்குது. அது ஒரு பெரும்போக்கான விஷயம் கிடையாது. 1 2 நடக்குது. அப்படி நடக்கிறதுல அவங்களுக்குள்ள சாத்தியம் என்னவோ அந்த அளவுல அவங்க கல்யாணம் வரைக்கும் போறாங்க, அல்லது பிரிஞ்சிடுறாங்க, அல்லது பிரிச்சு விட்டுறாங்க. இந்த மாதிரி காதலர்களை தேடி பிடித்து அவர்களை கொலை செய்வதற்கு யுவராஜ் போன்றவர்கள் இருக்கிறார்கள். அப்படியும் இல்லை என்றால் காசு கொடுத்து கணக்கு கட்டி பஞ்சாயத்து வச்சு முடிச்சு விடுறதுக்கு சில கையாள்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இதை மீறி யாரோ 1 2 அங்கொன்னு இங்கொன்னு நடக்குது. இந்த அங்கொன்னு இங்கொன்னு நடக்கிறதுக்கு உங்களுடைய மற்ற திறமைகள், உங்களுடைய ஆற்றல் அனைத்தையும் விட்டுட்டு இதை கண்காணிக்கிறதே ஒரு வேலை மாதிரி தெரிஞ்சீங்கன்னா, இதுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம்னு தெரிஞ்சீங்கன்னா, நீங்க வாழ்க்கையில எத்தனையோ சாதிப்பதற்கு இருக்கிறது. அதை எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை, நாங்க இதை மட்டும் தான் புடிச்சுக்கிட்டு மோத்தம் பிடிச்சிக்கிட்டு தெரியும்னா, இது ரொம்ப அவமானகரமான ஒரு விஷயம்.